வெல்கம் டு மாஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு எஸ்எஸ்சி, எம்டிஎஸ், ஜிடி, சிஹெச்எஸ்எல், சிஜிஎல் இந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்கான டாப் 500 கொஸ்டின்ஸ், மோஸ்ட் ரிப்பீட்டட் 500 கொஸ்டின் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி அதில் 50 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய பேர் பண்ணுறதில்ல, எனக்காக அதை பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ்யூஸ் கரன்சி நோட் அண்டர். சரியா? இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கரன்சி நோட்ஸ் வந்து எதுக்கு கீழே வெளியிடுவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுக்கு கீழே அப்படின்னா மினிமம் ரிசர்வ் சிஸ்டம், குறைந்தபட்ச இருப்பு அமைப்பு, அதுக்கு கீழே தான் என்ன பண்ணுவாங்க, இந்த கரன்சி நோட்ஸ் வந்து வெளியிடுவாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரேபிட் இன்டகிரேஷன் பிட்வீன் கண்ட்ரிஸ் இஸ் நோன் அஸ். சரியா? நாடுகளுக்கிடையேயான விரைவான ஒருங்கிணைப்பு என்ன அழைக்கப்படுகிறது? ரெண்டு நாடுகளுக்கிடையான ஒருங்கிணைப்போட பேர் வந்து என்னது? குளோபலைசேஷன். தமிழ் என்ன சொல்லுவாங்க? உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர்? சரியா? வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு வந்து என்னது? கெல்வின். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு மெஷர் த ஃபோர்ஸ், வெலாசிட்டி அண்ட் ஸ்பீட் ஆஃப் த விண்ட். சரியா? ஃபோர்ஸ், அப்புறம் வெலாசிட்டி, அதுக்கப்புறம் ஸ்பீட் ஆஃப் த விண்ட், இதெல்லாம் மெஷர் பண்ணக்கூடிய அந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அதோட பேர் வந்து என்னது? அனிமோமீட்டர். அனிமோமீட்டர் தான் அது வந்து என்ன பண்ணுது? மெஷர் பண்ணுது. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The oil in the wick of an oil lamp rises up due to. சரியா? The oil in the wick of an oil lamp rises up due to. சரியா? எண்ணெய் விளக்கின் திரியில் உள்ள எண்ணெய் எதன் காரணமாக உயர்கிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பேர் வந்து என்னது? கேபிலரி ஆக்ஷன், தந்துக்கி நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா, அந்த எண்ணெய், அந்த திரி வந்து அந்த எண்ணெயை வந்து அப்சார்ப் பண்ணிட்டே இருக்கும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து அது வந்து என்ன ஆகும்? அப்சார்ப் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் வந்து என்னது? கேபிலரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓசோன் லேயர் above the surface of earth provides a shield against. சரியா? பூமியின் மேற்பரப்பிற்கு மேலே உள்ள ஓசோன் படலம் எதற்கு எதிராக ஒரு கவசத்தை வழங்குகிறது? எதற்கு எதிராக ஒரு கவசத்தை வழங்குகிறது அப்படின்னா அல்ட்ரா வயலட் ரேஸ். சரியா? யூவி ரேஸ்க்கு எதிராக, அதிகமான யூவி ரேஸ், சூரிய கதிர்கள் படாமல் இருக்கிறதுக்கான ஒரு கவசத்தை வழங்குறதா வந்து என்னது? ஓசோன் லேயர். சரியா? ஓசோன் லேயரை பற்றி நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு பாதிப்படைறதுக்கான காரணம் வந்து என்னது? ஓசோன் லேயர் வந்து என்ன ஸ்பியர்ல இருக்குது. அதை நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. At what temperature in degree Celsius the numerical values on Celsius and Fahrenheit scales become equal? என்ன வேல்யூல நம்ம செல்சியஸையும் அதுக்கப்புறம் ஃபாரன்ஹீட்டும் வந்து என்னது? ஈக்குவல் சொல்லி கேட்குறாங்க. அதோட வேல்யூ வந்து என்னன்னா -40. -40ல செல்சியஸும் ஃபாரன்ஹீட் எப்படி இருக்குமா? ரொம்ப ஈக்குவலா இருக்குமா? சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The type of mirror used in automobiles to see the traffic on the rear side. சரியா? ஆட்டோமொபைலில் பின்புறத்தில் உள்ள போக்குவரத்தை காண பயன்படுத்தும் கண்ணாடி என்னதுன்னு கேட்குறாங்க. அந்த கண்ணாடி பேர் வந்து என்னது? கான்வெக்ஸ். அதோட பேர் வந்து என்னது? குவி லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. What type of lens is used to correct vision of a person suffering from myopia or near blindness? சரியா? கிட்ட பார்வை நோயால் பாதிக்கப்பட்டவரின் நோயை சரி செய்ய பயன்படுத்தப்படும் லென்ஸ் வந்து எதுன்னு கேட்குறாங்க. கன்கேவ் லென்ஸ். சரியா? கிட்ட பார்வை அப்படின்னா கிட்ட குழி தோண்டி தூர குவின்னு சொல்லுவாங்க. சரியா? நம்ம ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம். சரியா? கிட்ட குழி தோண்டி தூர குவி அப்படின்னு ஸ்கூல்லேயே நம்ம படிச்சிருப்போம். அப்போ கிட்ட பார்வைனா குழி லென்ஸ், தூர பார்வைனா குவி லென்ஸ். அதை வந்து மறக்காம படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ வரை கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The blue color of sky is due to. வானத்தின் நீல நிறத்திற்கு காரணம் வந்து என்ன? அது வந்து சூரிய ஒளியின் அலைநீளங்களின் சிதறுதல், ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் சொல்லுவாங்க. அதாவது இந்த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்னால தான் இந்த வானம் வந்து என்ன கலர்ல தோன்றுதான்? நீல நிறத்துல தோன்றுதான். சரியா? ஃபைபர் ஆப்டிக் கேபிள் யூஸ்ட் இன் கம்யூனிகேஷன் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப். இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் இருக்கு தெரியுமா? அது வந்து கம்யூனிகேஷன்ல வந்து யூஸ் ஆகுதான். அது வந்து என்ன அடிப்படையில் வந்து யூஸ் ஆகும் சொல்லி கேட்குறாங்க. அது வந்து என்னன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். சரியா? ஒளியின் முழு அக எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதாவது ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வந்து எதோட அடிப்படையில் இயங்குது அப்படின்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட், ஒளியின் முழு அக எதிரொலிப்பு அப்படிங்கிறதுல தான் அது வந்து இயங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க.
A dynamo is used to convert. டைனமோ எதை மாற்றுவதற்கு பயன்படுகிறது? டைனமோ என்ன பண்ணும்? சைக்கிள்ல பார்த்துருப்பீங்க அப்படிதானே? ஸோ இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி எதா மாற்ற பயன்படுது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாற்ற பயன்படுகிறது. அதாவது இயந்திர ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்ற பயன்படுறதுக்கு பேர் தான் வந்து என்னது? டைனமோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The process of transformation of a substance in a gaseous state into liquid state due to change in pressure or temperature of the substance is called. சரியா? இந்த gaseous stateல இருந்து இந்த liquid stateக்கு வந்து மாறதுக்கு அதோட பேர் வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஒரு ப்ரெஷர் இல்லைன்னா டெம்பரேச்சர் அப்ளை பண்ணும்போது கேஸ் வந்து லிக்விடாக மாறுது. அதுக்கு பேர் வந்து என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு பேர் வந்து என்னன்னா கண்டென்சேஷன், ஆவி சுருங்குதல் அர்த்தம். சரி, அதோட பேர் வந்து என்னது? கண்டென்சேஷன். கேஸ் வந்து லிக்விடா மாறுது. கேஸ் வந்து லிக்விடா மாறுது. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோர் மில்க் ஆர் கர்ட் கண்டெய்ன்ஸ். புளித்த பால் அல்லது தயிரில் உள்ள அமிலம். பால் அப்படின்னாலே லாக்டிக் தான். புளித்த பால் அல்லது தயிரில் உள்ள அமிலம் வந்து என்னது? லாக்டிக் ஆசிட். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. The carbon based substance used in modern day pencil is. சரியா? நவீன கால பென்சில்களில் பயன்படுத்தப்படும் கார்பன் அடிப்படையிலான பொருள். இப்போ பென்சில் வந்து என்ன இருக்குது? கிராஃபைட் இருக்குது. சரியா? ஸோ நவீன கால பென்சில்களில் வந்து என்ன பயன்படுத்துறாங்க? கிராஃபைட் வந்து பயன்படுத்துறாங்க. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. Highest percentage of carbon and lowest percentage of volatile material is found in which form of coal? சரியா? அதாவது கார்பனின் அதிக சதவீதம் மற்றும் குறைந்த சதவீதம் ஆவியாகும் பொருள் எந்த வடிவத்தில் காணப்படுகிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? அதாவது ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் 90 டிகிரி அண்ட் லோயஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் வாலட்டைல் மெட்டீரியல் இது எல்லாமே என்ன ஃபார்ம்ல வந்து அந்த கோல் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட பேர் வந்து என்னது? ஆந்த்ரசைட். சரியா? அதோட பேர் வந்து என்னது? ஆந்த்ரசைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which gas in its solid state is also known as dry ice? அது எந்த கேஸோட சாலிட் ஸ்டேட் இன்னொரு பேர் வந்து என்னன்னா ட்ரை ஐஸ் சொல்லியிருக்காங்க. உலர் பனிக்கட்டின்னு சொல்லுவாங்களா, அதோட இன்னொரு பேர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. சரியா? திண்ம நிலையில கார்பன் டை ஆக்சைடோட பேர் வந்து என்னது? உலர் பனிக்கட்டி. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. The constituents of automobile exhaust that can cause cancer or mental disease and pollutes the air of a big city. ஒரு பிக் சிட்டியில புற்றுநோய் அல்லது மனநோயை வந்து அந்த கார்ஸ்ல வந்து ஏற்படுத்து. அந்த ஆட்டோமொபைல் வந்து எதெல்லாம் வெளியேற்ற சொல்லி கேட்டீங்கன்னா லெட். சரி, அது வெளியேற்றுற பொருளோட பேர் வந்து என்னது? லெட். மில்க் ஆஃப் மெக்னீசியா இசன். மெக்னீசியம் பால் ஒரு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க? மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. சரியா? மெக்னீசியம் பால் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு சொல்றாங்க. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் வல்கனைசேஷன் ப்ராசஸ் ரப்பர் கேன் பி ஹார்டன் பை ஆடிங். வல்கனைசேஷன் செயல்பாட்டில் ரப்பருடன் எதனை சேர்ப்பதன் மூலம் கடினப்படுத்தலாம் சொல்லி கேட்குறாங்க. ரப்பர் கூட எதை சேர்க்க மூலியமா கடினப்படுத்தலாம்? சல்ஃபர், கந்தகம் சேர்ப்பது மூலியமா நம்ம என்ன பண்ணலாம்? அந்த வல்கனைசேஷனுக்கு அந்த ரப்பர் வந்து என்ன பண்ணலாம்? கடினப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த கெமிக்கல் நேம் ஃபார் பேக்கிங் சோடா? சரியா? சமையல் சோடாவோட வேதிப்பெயர். பேக்கிங் சோடாவோட வேதிப்பெயர் வந்து என்னன்னு கேட்காங்க. அதோட வேதிப்பெயரோட பேர் வந்து என்னது? சோடியம் பைகார்பனேட். அதோட வேதிப்பெயரோட பேர் வந்து என்னது? சோடியம் பைகார்பனேட். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The chemical name of common salt found abundantly in sea water is. சரியா? கடல் நீரில் ஏராளமாக காணப்படும் சாதாரண உப்பின் வேதிப்பெயர் வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. The chemical name of common salt. சரியா? கடல் நீரில் ஏராளமாக காணப்படும் சாதாரண உப்பின் வேதிப்பெயர் அதோட பேர் வந்து என்னது? சோடியம் குளோரைடு. பேர் வந்து என்னது? சோடியம் குளோரைடு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which is the largest living flightless tallest bird? மிகப்பெரிய உயிருள்ள பறக்காத உயரமான பறவை எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. உயிருள்ள பறக்காத உயரமான பறவை அதோட பேர் வந்து என்னன்னா ஆஸ்ட்ரிச், தீக்கோழி. அதோட பேர் வந்து என்னது? தீக்கோழி. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5 kingdom classification was given by. சரியா? 5 kingdom classification was given by. அதாவது 5 உலக வகைப்பாட்டை வழங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவரோட பேர் வந்து என்னது? ராபர்ட் ஹார்டிங் விட்டேக்கர். ராபர்ட் ஹார்டிங் விட்டேக்கர் தான் வந்து என்ன பண்ணாரு? 5 உலக வகைப்பாட்டை வழங்கியவர். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்சைம்ஸ் ஆர் டேஷ் that act as catalyst within the living cells. சரியா? என்சைம்ஸ் ஆர் டேஷ் that act as catalyst within the living cell. உயிருள்ள செல்களுக்குள் ஒரு ஊக்கியாக செயல்படும் நொதி எதுன்னு கேட்குறாங்க. சரி, அதோட பேர் வந்து என்னது? புரோட்டீன்ஸ். உயிருள்ள செல் எல்லாத்துக்குமே புரோட்டீன்ஸ் வந்து தேவை. அதான் என்சைம்ஸ் வந்து என்னதுன்னா புரோட்டீன்ஸ்னு அர்த்தம். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க.
செலக்ட் த வாட்டர் soluble விட்டமின். சரியா, நீரில் கரையும் விட்டமின் என்னலாம் அப்படின்னா விட்டமின் பி அண்ட் சி, இது ரெண்டுமே நீரில் வந்து கரையக்கூடிய விட்டமின்கள். சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. which disease is caused by deficiency of vitamin D. சரியா, ஸோ இந்த விட்டமின் டி குறைபாட்டால் ஏற்படும் நோய் எதுன்னு கேட்குறாங்க. அதோட நோய் வந்து என்னது? ரிக்கட்ஸ். சரியா, ஸோ எலும்பு சிதைவு. ஸோ இந்த விட்டமினை பற்றி நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க, படிச்சுக்கோங்க. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் வேஸ்ட் மெட்டீரியல் கண்டாமினேட் த சோர்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் விச் டிசீஸ் வில் ஸ்ப்ரெட். வேஸ்ட் மெட்டீரியல் வந்து அந்த நல்ல தண்ணியை வந்து கெடுத்துச்சு அப்படின்னா என்ன நோய் வந்து பரவும்? இல்லைன்னா நீர் மாசுபாட்டால எந்த நோய் வந்து பரவும் சொல்லி கேட்டாங்க. என்ன நோய்? டைஃபாய்டு. அதோட பேர் வந்து என்னது? டைஃபாய்டு. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் டைப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் காசஸ் டைஃபாய்டு. சரியா, என்ன டைப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து டைஃபாய்டு காய்ச்சல் வந்து உருவாக்க சொல்லி கேட்குறாங்க. அதோட பேர் வந்து என்னது? பாக்டீரியா. அதோட பேர் வந்து என்னது? பாக்டீரியா. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஜாண்டிஸ் இஸ் காஸ் டியூ டு த இன்ஃபெக்ஷன் ஆஃப். சரியா, எந்த உறுப்பில் தொற்று ஏற்படுவதன் காரணமாக ஜாண்டைஸ் ஏற்படுகிறது? அது என்ன உறுப்பு? லிவர், கல்லீரல் தான் வந்து என்ன ஆகுதுன்னா ஜாண்டைஸ் வந்து ஏற்படுது. சரியா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. பைல் இஸ் செக்ரேட்டட் ஆர் ப்ரொடியூஸ் பை. பித்த நீர் எங்கு சுரக்கப்படுகிறது அல்லது உற்பத்தி செய்யப்படுதுன்னு கேட்குறாங்க. பித்த நீர் எங்கே சுரக்கப்படுகிறது அப்படின்னா லிவர், இல்லைன்னா லிவரில். அதோட இன்னொரு பேர் வந்து என்னது? கல்லீரல். லிவரோட தமிழ் பேர் வந்து என்னது? கல்லீரல். அங்கே தான் வந்து பித்த நீர் சுரக்கப்படுகிறது. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. போத் ஹீமோகுளோபின் அண்ட் மயோகுளோபின் ரெக்யூர் ஃபார் டேஸ் ஃபார்மேஷன். சரியா, ஹீமோகுளோபின் மற்றும் மயோகுளோபின் வந்து என்ன உருவாக்கத்திற்கு பயன்படுது சொல்லி கேட்குறாங்க. என்ன உருவாக்கத்துக்கு அப்படின்னா இரும்பு உருவாக்கத்திற்கு வந்து என்னது? அது பயன்படுகிறது. சரியா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. The functional unit of kidney is. சிறுநீரகத்தின் செயல்பாட்டு அலகு என்னது? நெஃப்ரான். நிறைய டைம் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின்லாம். சரியா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. What name was assigned to the world's first clone of an adult sheep by the British scientists? அதான் முதல்ல குளோனிங் முறையில் ஒரு செம்மறி ஆட்டை உருவாக்குனாங்க. அதோட பேர் வந்து என்னன்னு கேட்குறாங்க. டோலி. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். சரியா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. The pigment that gives human skin, hair and eyes their color is called. அதாவது மனிதனோட அந்த முடி, கண், அதுக்கெல்லாம் நிறத்தை கொடுக்கக்கூடிய அந்த நிறமிக்கு பேர் வந்து என்னன்னு கேட்குறாங்க. அந்த நிறமிக்கு பேர் வந்து என்னது? மெலனின். சரி, அந்த நிறமிக்கு பேர் வந்து என்னது? மெலனின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஷ் ஹேஸ் த ஹையஸ்ட் புரோட்டீன் கண்டென்ட் பெர் கிராம். சரியா, ஒரு கிராமில் அதிக அளவு புரதத்தை உள்ளடக்கியது வந்து எதுன்னு கேட்குறாங்க. அது வந்து என்னது? சோயாபீன். சோயாபீன்ல தான் அதிகபட்சமான புரோட்டீன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. clove the commonly used spice is obtained from. சரியா, clove அதாவது நம்ம கிராம்பு தெரியும். அது வந்து எதுல இருந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து என்னது? ஒரு ஃப்ளவரோட மொட்டு. சரியா, ஒரு ஃப்ளவரோட மொட்டு தான் வந்து என்னது? clove. அடுத்த கொஸ்டின் பாருங்க. dash is called amphibians of the plant kingdom. தாவர உலகின் இருவாழ்விகள் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட பேர் வந்து என்னது? பிரையோஃபைட்டுகள். அதோட பேர் வந்து என்னது? பிரையோஃபைட்டுகள். சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஜிஞ்சர், டர்மரிக் அண்ட் ஓனியன் ஆர் மாடிஃபைட். சரியா, இந்த ஜிஞ்சர், இஞ்சி, மஞ்சள், வெங்காயம்லாம் எதோட மாற்றம் அடைந்த இதுன்னு சொல்லி கேட்குறாங்க. எதோட மாற்றம் அடைந்தது? இது ஸ்டெம், தண்டோட மாற்றம் அடைந்ததான் வந்து என்னது? இஞ்சி, மஞ்சள், வெங்காயம் இதெல்லாம். சரியா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. The structure in cells which contains light absorbing pigment. சரியா, செல்களில் ஒளியை விரிஞ்சும் நிறமிகளை கொண்ட அமைப்பு வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குளோரோபிளாஸ்ட். என்னது? பசுங்கணிகம். சரியா, அந்த ஒளியை உறிஞ்சும் அமைப்பு வந்து என்னது? பசுங்கணிகம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. which is the usual reproductive part of a plant. சரியா, தாவரத்தின் வழக்கமான இனப்பெருக்க பகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா வந்து என்னது? ஃப்ளவர், மலர். சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. who is called as father of computer. கணினியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? யாரு? சார்லஸ் பாபேஜ். சரியா, இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்போம், ரீகால் பண்ணிக்கோங்க. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் கால். கணினியின் மூளை என அழைக்கப்படுவது எது? CPU. சரியா, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் சொல்லுவாங்க, அதான் கணினியோட மூளை அப்படின்னு அழைக்கப்படுது. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆல் த அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இன் ஏ கம்ப்யூட்டர் ஆர் டன் பை. அதாவது அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்னு சொல்லுவாங்க, ALU. கணிப்பொறியில் அனைத்து கணித மற்றும் தர்க்க செயல்பாடுகள் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ், அதாவது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் சொல்லுவாங்களா, அதான் அடிஷன் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. அது வந்து எது மூலயமா பண்றாங்க அப்படின்னா அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. A bug in a program is called. சரியா, பக் அப்படிங்கிறதோட பேர் வந்து என்ன அப்படின்னா எரர். பக்கோட மீனிங் வந்து என்னது? எரர், பிழைன்னு அர்த்தம். சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க.
விஜேந்தர் சிங் சிவதாப்பா, வைபவ் யாதவ் அண்ட் தரி ஓதம் சிங் நெகி இஸ் அசோசியேட்டட் வித். சரியா, இவங்களாம் எந்த விளையாட்டோட அசோசியேட் ஆயிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. குத்துச்சண்டை, பாக்ஸிங். சரியா, விஜேந்தர் சிங்னால நம்ம என்ன பண்ணலாம், பாக்ஸிங் ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The word jump ball, free throw and lady up shot இதெல்லாம் எதனோட தொடர்புடையது, எந்த கேமோட தொடர்புடையதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எந்த கேம், அது பேஸ்கெட் பால், கூடைப்பந்தோட தொடர்புடையதான் வந்து என்னது இந்த வேர்ட்ஸ் எல்லாமே. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹம்பி கோனரு, திவ்யாண்டு பாரு, மேக்னஸ் கால்சன் அண்ட் பிரக்யானந்தா ஆர் அசோசியேட்டட் வித் விச் ஸ்போர்ட். சரியா, பிரக்யானந்தா நம்ம நல்லா இப்போ ஃபேமஸாக தெரியும். என்ன ஸ்போர்ட் அவர், செஸ், சதுரங்க விளையாட்டை சேர்ந்தவர்கள். சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் நேம் த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ். சரியா, சிறிய விஷயங்களின் கடவுள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா அருந்ததி ராய். அந்த புத்தகத்தின் ஆசிரியர் யாரு, அருந்ததி ராய். சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. த லைஃப் டிவைன் இஸ் எ புக் ரிட்டன் பை. சரியா, தெய்வீக வாழ்க்கை என்பது யார் எழுதிய புத்தகம் கேட்குறாங்க. சரியா, யார் எழுதிய புத்தகம், ஸ்ரீ அரவிந்தர். சரியா, ஸ்ரீ அரவிந்தர் எழுதின புக்கம் தான் யாரு, த லைஃப் டிவைன். சரியா, ஸோ இதில் வந்து நம்ம கிட்டத்தட்ட 500 கொஸ்டின்ஸில் வந்து பார்ட் 6ஓட வீடியோ. ஸோ கிட்டத்தட்ட 300 கொஸ்டின்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இந்த 300 கொஸ்டின்ஸ் அது ரிலேட்டடாக இருக்க டாபிக்ஸ் வந்து நல்லா படிங்க. ஸோ இன்னும் நமக்கு வந்து 15 நாள் டைம் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஜிகேல நமக்கு எவ்வளோ மார்க் கிடைக்குதோ அதெல்லாம் வந்து என்னதான் போனஸ் மார்க் தான். சரியா, ஸோ அந்த போனஸ் மார்க்காக இந்த 500 கொஸ்டின்ஸாக என்ன பண்ணுங்கள், படிச்சுட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.